நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று நான் அடியேன் பாடியுள்ள திருப்புகழ் பழமுதிர் சோலை ஆண்டவனுடைய திருப்புகழாகும். வாதினை அடர்த்து வேல்விழிய தங்கள் மாய மதொழிந்து தெளியேனே என்ற திருப்புகழாகும். ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த கிழவனாக வந்து ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த திருத்தலம் இந்த தலம். பழமுதிர் சோலை. இங்கு சுனை நீர் உண்டு. இங்கு மாமன் திருமாலும் அழகராக காட்சியளிக்கிறார். மலை மேலே குகை உண்டு. குகையில் ஒரு துணை உண்டு. துணையில் அருமையான தீர்த்தம் வரும். அந்த தீர்த்தம் மிக 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 சுவையாக இருக்கும். எங்குமே கெடாது. இந்த மலையை மதுரை அம்பதியில் பழமுதிர் சோலை கடைசி படைவீடும் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றமும் இரண்டும் ஒருங்கே அமையப்பெற்ற திருத்தலமாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாதினையடர்ந்த வேல்விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே. வாதினையடர்ந்த வேல்விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே. மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே. ஆதியொரு சந்தமாகிய நலங்கள் ஆறுமுகன் என்று தெரியேனே. ஆனதனி மன்ற ரூபநிலை கொண்ட ஆடுமயில் என்பதறியேனே. ஆனதனி மன்ற ரூபநிலை கொண்டு ஆடுமயில் என்பதறியேனே. நாதமொடு விந்து வான உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே. நாதமொடு விந்து வான உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே. நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே. நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே. சோதியுணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து இணையாழ்வாய். சோதியுணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து இணையாழ்வாய். சூரர் குலம் என்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே. சூரர் குலம் என்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே. நாதமொடு விந்து வான உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே. நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே. நாடியதில் நின்று தொழுகேன். பழமுதிர் சோலை ஆண்டவனுக்கு